அருள் செய்தி பிப்ரவரி 2 அமெரிக்கா நியூஜெர்சியில் உள்ள மன்ரோ ஆசிரமத்தில் 2015 நம்முடைய தாஜி மாஸ்டர் வழங்கிய செய்தி. குடும்ப சூழலில் அல்லது மாஸ்டருடனான உறவில் கூட அன்பு இருக்குமெனில் உள்ளீட்டு சக்தி எதுவும் தேவையில்லை. குடும்ப சூழலில் அல்லது மாஸ்டருடனான உறவில் கூட அன்பு இருக்குமெனில் உள்ளீட்டு சக்தி எதுவும் தேவையில்லை. நான் ஏன் வேலையிலிருந்து தாமதமாக வந்தேன் என்று எனது வீட்டில் நான் எவரையும் நம்ப வைக்க தேவையில்லை. அன்பு இருக்கும்போது எதையும் விளக்குவதற்கான தேவைதான் என்ன? ஏதாவது காரணம் இருக்கும் என்று குடும்பத்தினர் புரிந்து கொள்வார்கள். ஆனால் குழப்பம் மிகுந்த குடும்பத்தில் விளக்கங்கள் தேவைப்படும். தொலைபேசி மூலம் ஏன் தெரிவிக்கவில்லை? இந்த காரணத்தால் எனக்கு தாமதமாகிவிட்டது என்று ஏன் சொல்லவில்லை? எங்கே இருந்தாய்? ஆதாரத்தை காட்டு என நிறைய கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டி இருக்கும். ஆகவே அன்பு இல்லையெனில் அங்கு குழப்பம் இருக்கும். தேவைகளை மேலும் மேலும் குறைத்துக் கொள்வதுதான் இதற்கான எளிய தீர்வாகும். இந்த ஒரு பாட்டை படிச்சோம்னா இன்னைக்கு நம்ம குடும்பத்தோட கனெக்ட் பண்ணி பார்த்துட்டோம்னா கிட்டத்தட்ட எப்படி இருக்கும் நம்ம அப்படிங்கிறது நமக்கே புரியும். இப்ப மாஸ்டர் சொல்ற இந்த விஷயம்தான் கிட்டத்தட்ட நம்ம எல்லார் வீட்லயும் நம்ம செஞ்சிட்டு இருக்கிற விஷயம். அவர் சொல்ற அந்த முதல் விஷயம் இதுக்கு முன்னாடி நம்ம படிச்சதை ஞாபகம் இருந்தாதான் இருக்கும். அதாவது ஒரு ஒரு சிஸ்டம் இருக்கு. அந்த சிஸ்டத்தை ஒழுங்குபடுத்தணும்னா அதுக்கு எனர்ஜி தேவைப்படும். அந்த எனர்ஜிக்காக வெளியில இருந்து எனர்ஜி கொடுத்தோம் அப்படின்னா அது ஒழுங்கை ஏற்படுத்துறதுக்கு பதிலா மேலும் ஒழுங்கின்மையை ஏற்படுத்தும். அப்ப அந்த எனர்ஜியை வாங்கிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு பகுத்தறியும் திறன், இதை எதுக்கு பயன்படுத்தணும் எதுக்கு பயன்படுத்தக்கூடாதுங்கிற பகுத்தறியும் திறன் நம்ம கிட்ட இன்க்ரீஸ் ஆயிருக்கணும். இதுதான் நம்ம இது வரைக்கும் படிச்சது. இப்ப சொல்லும் பொழுது இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றாரு. அது உங்களுடைய குடும்பமா இருக்கட்டும் அல்லது மாஸ்டரா இருக்கட்டும், அந்த அன்பை வலுப்படுத்திக் கொள்வதற்கு நிறைய இன்புட் கொடுக்கணும். டெய்லி ஒரு கிஃப்ட் கொண்டாந்து கொடுக்கணும், அல்லது டெய்லி மாஸ்டரை பார்த்து அவரை பத்தி பெருமையா பேசணும், அப்படிலாம் எதுவும் கிடையாது. அதே மாதிரி ஒரு குடும்பத்துக்குள்ளார அக்கறை, அன்பு இதெல்லாம் இருக்குது, ஒரு உண்மையான புரிதல் இருக்குது அப்படின்னா அங்க சில கேள்விகள், சில விளக்கங்கள் அனாவசியமாக இதை நம்ம புரிந்து கொள்வதற்கு, அதுவும் குறிப்பாக சகோதரிகள் சைடுல புரிஞ்சுக்கிறது ரொம்ப குறைவு. ஒரு கணவர் அல்லது ஒரு மனைவி இருக்கிறாங்க. அவங்க குடும்பத்துல செய்யற ஒவ்வொரு வேலைக்கும் விளக்கங்கள் கேட்டுக்கொண்டே இருந்தார். ஏன், எதுக்கு, எப்படி அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறது உண்மையிலேயே ஒரு சரியான விஷயம் கிடையாது. புரிதல் வேணும். புரிதல்ங்கிறது ஏன் அந்த புரிதல் போயிடுது நம்ம கிட்ட, எங்க போகுது, எதனால போகுது அப்படின்னா சுயநலத்தினாலையும் பொசசிவ்னஸ்னாலையும் ஒரு விதமான குழப்பமான சிந்தனைனாலையும் தான் அந்த புரிதல் போயிடுது. எத்தனை வீடுகள்லையும் பொதுவா இதே கேள்விதான். சொல்லிட்டு வரல, சொல்லிட்டு போகல, ஏன் லேட்டா வந்தீங்க, லேட்டா வந்ததுக்கு ஏன் எனக்கு விளக்கம் சொல்லல, எத்தனை மணிக்கு வர்றது, இந்த மாதிரி கேள்விகள் தொடர்ச்சியா. ஒரு ஒரு வீட்டுல இருந்து வெளில போனா திரும்பி வர்றவங்க வந்துருவாங்க. அவங்க லேட்டா வர்றாங்கன்னா அதுக்கு காரணம் இருக்கும் அப்படின்றத அந்த ஃபீலிங் இருந்தாதான் நல்லா இருக்கும். இதுதான் பொதுவா ஜென்ஸ் சைட்ல ரொம்ப பிரச்சனை. அவங்களுக்கு அம்மா வீட்டுக்கும் மனைவி கிட்டையும் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, அம்மா நைட்டு 2 மணிக்கு லேட்டா ஒருத்தர் உள்ள வந்தா கூட சாப்பிட்டியாப்பான்னு கேட்பாங்களே ஒழிய, என்ன வேணும்னு கேட்பாங்களே ஒழிய, அப்ப உடம்பு கெட்டு போகும்பா காலத்துல வான்னு சொல்லுவாங்களே ஒழிய, 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை போன் பண்ணி எங்க போனேன், ஏன் வரல, இவ்வளவு நேரம் என்ன பண்ண, ஃப்ரெண்ட்ஸோட என்ன, அப்படி கேட்கறது கிடையாது. ஏன்னா அங்க ஒரு அன்பு இருக்கு, அதுல ஒரு நம்பிக்கை இருக்கு, பையன் எங்க போயிட்டு வருவான் வந்துருவான் அப்படின்ற ஒரு உள்ளார்ந்த இணைப்பு இருக்கு. இதே மனைவியா இருந்தா என்ன பண்றாங்க, 5 மணி ஆயிடுச்சுன்னா ஒரு போனு, 7 மணி ஆயிடுச்சுன்னா ஒரு போனு, இல்லைன்னா ஒரு தடவை நான் போன் அடிச்சேன் ஏன் எடுக்கலன்ற கேள்வி. உடனே வீட்டுக்கு வந்த உடனே முதல்ல உள்ள என்டர் ஆன உடனே அதுதான் கேள்வி, ஃபர்ஸ்ட் கேள்வி. உள்ள ஒருத்தர் என்டர் ஆகும் பொழுதே அந்த மாதிரி கேள்விகள். ஏன் லேட்டா வந்தீங்க, போனீங்க, வந்தீங்க, என்னட்டு எப்படி சொல்லாம போலாம்.
இதே வேலையா இப்படி. அப்ப வந்து உள்ளுக்குள்ளார என்டர் ஆகும் பொழுதே வந்து அன்புக்கு பதிலாக அந்த இடத்துல வந்து ஒரு விவாதம் நிறைந்த ஒரு சூழ்நிலை உருவாகும். எப்பயுமே குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 விஷயம் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். அது கணவனோ மனைவியோ கிளம்பும் பொழுதோ திரும்பி வீட்டுக்குள்ளார வரும் பொழுதோ ஆர்குமெண்ட் அப்படிங்கிறது வந்து குடும்பத்துக்குள்ளார ஏன் வர்றோம் அப்படிங்கிற கேள்வியே உருவாக்கி வர்றாங்க. உங்க மனைவியே இருக்கிறாங்க, லேட்டா வர்றாங்க அப்படின்னா, ஏன்பா இவ்வளவு லேட்டு, என்ன ஆச்சு, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு அக்கறையா விசாரிக்கிறதுக்கும் ஏன் லேட்டு, என்கிட்ட ஏன் பதில் சொல்ல, இதே வேலையா தினமும் அப்படின்றது தினமும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இன் சம் கேசஸ் அது வந்து ரெகுலரா அது மாதிரி போகும்பொழுது அதை சரி பண்ண வேண்டிய நேரங்கள் இருக்கு. அது கேட்கிற நேரம் என்ட்ராகிற நேரம் கிடையாது. அதேதான் வீட்டை விட்டு வெளியில வரப்போ இது கணவன் மனைவிக்கு மட்டும் கிடையாது, குழந்தைக்கும் வந்து ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வரும் பொழுது சம்படி இஸ் தேர் டு ரிசீவ் லவ்வபிள். அப்பதான் வந்து அந்த குடும்பத்துக்குள்ளார வரணும், வீட்டுக்கு கரெக்டான நேரத்துக்கு போகணுங்கிற எண்ணம் குடும்பத்துல யாருக்குமே வரும். வீட்டுக்குள்ளார போகும் பொழுதே அது ஒரு நரகம் மாதிரி இருக்கு அப்படின்னா, அப்ப வந்து ஏன் இப்ப போவானே, இன்னும் கொஞ்சம் லேட்டா போவோமே, மெதுவா போய்க்குவோம், எப்படி போனாலும் அதே கேள்விதான் வரப்போகுது. இந்த மாதிரியான ஒரு ஒரு மன சோர்வை வந்து நம்ம உருவாக்கிடுவோம். காரணம் என்னன்னு கேட்டா, அங்க அன்பு அப்படிங்கிறதுக்கு பதிலாக சந்தேகம், பொறாமை, பொசசிவ்னஸ், எனக்கு மட்டுமே எல்லாம், தன்னை பற்றிய சுயநலம், தனக்கு யாரும் மதிப்பு கொடுக்கலங்கிற எண்ணம், இது எல்லாம் வந்து ஒண்ணு சேரும் பொழுது அன்புங்கிறது இல்லாமலே போயிடுது. இருக்கும், அது ரொம்ப அண்டர் கரண்டா இருக்கும். அதுதான் மாஸ்டர் சொல்றாரு, பகுத்தறியும் திறன் என்பது அந்த இடையில அந்த கடைசியா யாருக்கும் தெரியாம ஓடிட்டு இருக்கிற அந்த இழைய கண்டுபிடிச்சு அதுல நிக்கிறதுக்கு பதிலா இது மேல இருக்கிற எல்லா சிஸ்டத்து மேலையும் நம்ம நிக்கிறோம். அதே மாதிரி நான் தாமதமா வந்ததுக்கும் சரி, நான் ஒரு வேலையை செய்யாம இருக்கிறதுக்கும் சரி, அதுக்கான விளக்கங்களை சொல்லி சொல்லி சுய விளக்கங்கள் சொல்வதன் மூலமாக எதுவும் நடக்க போறது கிடையாது. இன்னைக்கு ஒரு 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 வீட்டுல ஒரு வேலை சொல்லியிருக்காங்க, நீங்க செய்யலன்னா அதை விட முக்கியமான வேலை ஏதோ இருக்கு, அதனால செய்யல போல் இருக்கு, பரவாயில்ல, மறந்துட்டீங்களா அப்படின்னு கேட்கிற ஒரு மனைவியும், அதே மாதிரி மனைவி ஒரே ஒரு விஷயம் ஏதோ ஒண்ணு செய்யல, அது வந்து அவங்க மறந்துட்டாங்க அப்படின்னா அதுக்காக சத்தம் போடாம, இது வந்து அவங்களுக்கு இதோட வேலைப்பளு அதிகம், வேற ஏதோ ஒண்ணு சிந்தனையில இருக்கிறாங்க, ஏதோ முடியல அப்படின்னு புரிந்து கொள்ற கணவனும் இருக்கணும். இது வந்து எங்க இருக்குன்னு கேட்டா, ஒவ்வொரு வீட்லயும், கணவன் வீட்லயும் சரி, மனைவி வீட்லயும் சரி, அவங்க அம்மா வீட்டுல அவங்க இருந்தப்ப இருந்திருக்கும். அவங்க 2 பேருக்குள்ளார இந்த புரிதல் இப்ப குறைவாக இருக்குது. இந்த மாடர்ன் ஜெனரேஷன்ல இதுதான் எல்லாத்துக்கும் வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும். எல்லாம் வந்து அதாவது சினிமாவில் காட்டுற மாதிரி அல்லது வந்து யூடியூப்ல வர்ற மாதிரி, ஷார்ட்ஸ்ல வர்ற மாதிரி எல்லாமே மிகச்சரியாக வந்து நடக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா வந்து அவங்களுக்கு அதை வந்து கத்துக் கொடுக்கல யாரும். இதெல்லாம் நான் அடிக்கடி சொல்லுவேன். இந்த யூடியூப், ஷார்ட்ஸ், சினிமாக்கள் எல்லாம் நம்மளை சுயமா சிந்திக்க வைக்கிறதுக்கு பதிலாக நம்மளை மேலும் மேலும் சுயநலமாக, நமக்கு என்ன நடந்துச்சு, நமக்கு என்ன செய்யல, நமக்கு ஏன் யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க, நம்மளை ஏன் யாரும் பார்த்துக்க மாட்டேங்கிறாங்கிற ஒரு சிந்தனையை உருவாக்குகிறது. அதனால ரொம்ப ஜாக்கிரதையாக நீங்க வந்து சோசியல் மீடியாக்குள்ளார போகணும். அவை வந்து அதுல பார்க்கலாம், பேசலாம் அப்படின்னா பொதுநலமான, உங்களுக்கே பிடிக்கலன்னா கூட உங்களை தியாகம் பண்ண சொல்ற பொதுநலமான கருத்துக்கள் உள்ள விஷயங்களை படிங்க. உங்களுக்கு கொடுமை இழைக்கிறதாக தோன்ற மாதிரி இருக்கிற விஷயங்களை படிக்கும் பொழுது, ஆகா இப்படிதான் நம்ம கொடுமைப்படுத்தப்படுறோம் அப்படிங்கிற உணர்வை ஏற்படுத்துற விஷயங்கள் நோக்கி போகாது. அவை விழிப்புணர்வை ஏற்படுத்துதுன்னு நீங்க நினைக்காதீங்க. உங்களை சுயமாக சிந்திக்க விடாமல் சுயநலமாக சிந்திக்க விடுகின்றன. இது ரொம்ப ரொம்ப ரொம்பவும் கேர்ஃபுல்லா நம்ம ஃபீல் பண்ண வேண்டிய விஷயம். ஸோ இதுதான் மாஸ்டர் இந்த இடத்துல நல்லாவே சொல்றாரு. இந்த காரணத்தினால் எனக்கு தாமதம் ஆகிவிட்டது என்று ஏன் சொல்லவில்லை, இவ்வளவு நேரம் எங்க இருந்தீங்க, எனக்கு ஆதாரம் சொல்லுங்க, ஏன் என்கிட்ட சொல்லல, இந்த மாதிரி நிறைய கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டியிருக்கும். எந்த குடும்பத்தில்? குழப்பம் நிறைந்த குடும்பத்தில். அதே அன்பு நிறைந்த குடும்பத்தில், அன்பு அடிப்படையாக கொண்ட குடும்பத்தில் குறைந்தபட்ச உள்ளீடு இருந்தால் தேவைப்படும், போதுமானது. யாருக்கும் எதையும் நம்ம நம்ப வைக்கணும் அப்படின்னா, முன்கூட்டியோ வந்து சொல்லணும் அப்படின்னோ அவங்க எதிர்பார்க்கவே மாட்டாங்க. ஃபீல் பண்ணுவாங்க. ஃபீலிங், அது உள்ளுக்குள்ளார அந்த கனெக்டிவிட்டி இருக்கும். அந்த கனெக்டிவிட்டியே போதுமானதாக இருக்கணும். இந்த மாதிரியாக நம்ம மாறணும். போக 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 இந்த மாதிரியான ஒரு மாற்றம் நமக்குள்ளார வந்துச்சுன்னா
உள்ளார்ந்த ஒரு இயல்பு, ஒரு பிணைப்பு வந்து குடும்பத்துக்குள்ளார வரும். நம்ம போக போக வெளிப்புறமா எல்லாத்தையும் எதிர்பார்த்தோம்னா குடும்பத்துல குழப்பம் தான் வரும். சரி. இதை பத்தி நிறைய பேசலாம். பட் நம்ம போற விஷயம் வந்து பகுத்தறியும் திறன் அப்படிங்கிறதுனால இதை இங்கே வச்சுக்கலாம். ஆகவே அன்பு இல்லை எனில் அங்கு குழப்பம் இருக்கும். தேவைகளை மேலும் மேலும் குறைத்துக் கொள்வதுதான் இதற்கு எளிய தீர்வு. என்ன, எதனால இது மாதிரி வருகிறது? இந்த குழப்பங்களை குறைக்க என்ன வழி? எனக்கான தேவைகள் என்ன அப்படிங்கிறதை நான் வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு குறைச்சிக்கிறனோ அந்த அளவுக்கு நமக்கு இதுல வந்து குழப்பங்கள் குறையும். இதுக்கான ஒரு கணித சூத்திரம் மாஸ்டர் ஏற்கனவே சொல்லியிருக்கார். மகிழ்ச்சி என்பது நிறைவேறிய ஆசைகளின் எண்ணிக்கையை மொத்த ஆசைகளின் எண்ணிக்கையால் வகுப்பதற்கு சமமானது. மேல வந்து என்கிட்ட ஒரு 100 ஆசை இருக்கு. மொத்த ஆசை என்கிட்ட வந்து ஒரு எவ்வளவு இருக்கு? என்கிட்ட ஒரு 1000 ஆசைகள் இருக்கு. அதுல 100 ஆசை தான் நிறைவேறிருக்கு அப்படின்னா மகிழ்ச்சியா இருக்க முடியாது. அப்ப 100/1000, 10ல் 1 பங்கு ஆசை தான் நிறைவேறிருக்கு. என்கிட்ட வந்து 500 ஆசை இருக்கு. அதுல 100 ஆசை நிறைவேறிடுச்சு அப்படின்னா 5ல் 1 பங்கு ஆசை. இப்ப கொஞ்சம் மகிழ்ச்சி அதிகமாகுது. என்கிட்ட 200 ஆசைகள் இருக்கு. அதாவது நான் 200 விஷயங்கள் தேவைன்னு நினைக்கிறேன். அதுல 100 விஷயங்கள் வந்து ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. இப்ப 2ல் 1 பங்கு தேவைகள் நிறைவேறிடுச்சு. அதனால என்னுடைய மகிழ்ச்சி அதிகம். எனக்கு 100 தேவைகள் தான் இருக்கு. 100 தேவைகளுமே நிறைவேறிடுச்சு. நான் முழுமையாக திருப்தியாக மகிழ்ச்சியாக இருக்கேன். எனக்கு தேவைன்னே எதுவும் ரொம்ப குறைவு. எனக்கு 50 தேவைகள் தான் இருக்கு. ஆனா அதை தாண்டி நிறைய விஷயங்கள் எனக்கு அளிக்கப்படுகிறது. நான் இப்ப நன்றி உணர்வோடும் சந்தோஷமாவும் மாறும். எனக்கு இது வேணும், அது வேணும், அது வேணும்னு நான் நினைக்கும் பொழுது அது எல்லாம் கிடைக்கல, கொஞ்சம் தான் கிடைக்குதுன்னா சந்தோஷம் கம்மியா தானே இருக்கும். எனக்கு என்னப்பா வேணும்? எனக்கு வந்து நான் வந்து மாஸ்டரை நினைச்சுக்கிட்டு வாழ்றேன். இந்த தியானம் பண்றதுக்கு, மாஸ்டர் உள்ளார நினைக்கிறதுக்கா போதுமான அளவுக்கு எனக்கு நேரமும், அந்த அளவுக்கு எனக்கு உடல் நலமும் முதல்ல வேணும், குறைஞ்சபட்சம். அப்புறம் உணவு வேணும். அதுக்கப்புறம் தங்கறதுக்கு ஒரு வீடு வேணும். இவ்வளவுதான். இந்த தேவைகள் போதும் அப்படின்னு நினைச்சா அபியாசிகளுக்கு இதெல்லாம் கிடைக்காமலா இருக்கு. இதை தாண்டி நம்ம என்னென்னலாம் நினைக்கிறோம்? ஒரு அன்பான கணவர் வேணும், ஒரு அன்பான மனைவி வேணும், குழந்தைங்க எப்படி இருக்கணும், குழந்தைங்க எப்படி இருக்கணும், எனக்கு வந்து நான் இருக்கிற சென்டர் வந்து இது மாதிரி இருக்கணும். எவ்வளவு விஷயங்களை வைத்துக்கொண்டு அதெல்லாம் அப்படி இல்லைன்னு வருத்தப்பட்டு கொண்டு இதெல்லாம் வந்து ஒட்டு மொத்தமா நம்மளுடையதான கிடையாது. ஆனா இது எல்லாத்தையும் சரி பண்ணாதான் நான் சந்தோஷமா இருக்கலாங்கிற ஒரு எண்ணத்துக்குள்ளார நான் இருக்கேன். என் குழந்தை வந்து சரியான திசையில போனாதான் நான் சந்தோஷமா இருப்பேன். என்னுடைய மனைவி வந்து சரியான திசையில போனாதான் எனக்கு சந்தோஷம். என்னுடைய கணவர் வந்து என்னிட்ட அன்போட இருந்தா, என்னிட்ட வந்து அன்போட பேசினாதான் எனக்கு சந்தோஷம். அப்ப நான் ஏங்குறது மாஸ்டருடைய ஒரு அருகாமைக்கு, சத்திய நிலைக்காகவா, இல்ல இந்த மாதிரி விஷயங்களுக்காகவா? இந்த மாதிரி விஷயங்கள் அப்பயாவது நடந்தா சந்தோஷமா ஏத்துக்கும். இப்ப இதெல்லாம் எனக்கு ஒரு எதிர்பார்ப்பா இல்ல. நான் வந்து உண்மையிலேயே வந்து ஆன்மீகத்தை பத்தி மட்டுமே சிந்திக்கிறேன். என்னுடைய தேவைகளை நான் குறைச்சிக்கிட்டே வரேன். அப்ப என்னுடைய பையன் வந்து ஒரு நாள் வந்து டிசிப்ளினா இருந்தா கூட எனக்கு சந்தோஷமா தான் இருக்கும். பரவாயில்லையே, நல்லா இருக்கான், நல்லா செய்யறான். ஒரு 2 அன்பான வார்த்தைகள் கணவர்கிட்ட இருந்து மனைவிட்ட இருந்தா கிடைச்சா கூட பரவாயில்லையே, என் மேல இவ்வளவு அன்பு இருக்கு. நான் 100 வார்த்தைகள் தினமும் காலம்பர மத்தியானம் சாயங்காலம் எல்லாம் என்னை பார்த்து குண்டு கும்பிடணும்னு நினைச்சிட்டு இருந்து அதை அவங்க செய்யலன்னா தான் எனக்கு என்ன வரப்போகுது? மகிழ்ச்சி போய் திருப்தியின்மை வந்து, வெறுப்பு வந்து, கோபம் வந்து போயிடும். ஆக ஒரு பகுத்தறியும் திறன்ல முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா, உங்களுடைய தேவைகளை குறைத்து கொண்டே வாருங்கள். தேவைகள்னு நீங்க வரையற என்னென்ன வச்சிருக்கீங்களோ, இது தேவைதானா? கட்டாயம் தேவைதானா? இது இல்லாம என்னுடைய வாழ்க்கையில இது இல்லாமதான் இருக்கவங்க எல்லாம் வாழலையா? அப்ப வந்து ஒழுங்கா படிக்காத பையன்களோட அப்பா குடும்பமே கிடையாதா? எனக்கு என் பையன் மட்டும்தான் படிக்கலையா? இதை விட மோசமா இருக்கிற குடும்பங்கள்லாம் இருக்கு இல்லையா? அப்ப இதை எல்லாத்தையும் மனதில் வைத்துக்கொண்டு எனக்குன்னு உள்ள தேவைகள் என்னங்கிற எண்ணங்களை நான் குறைச்சி வச்சுக்கிட்டேன். மிச்சம் எல்லாத்தையும் மாஸ்டர்கிட்ட ஒப்படைச்சிருங்க. மாஸ்டர் எப்படி விரும்புறாரோ அப்படி நடக்கட்டும், அப்படி நடக்கட்டும்னு ஒப்படைச்சிட்டு வாங்க. அப்ப வந்து மகிழ்ச்சி நிறைய இருக்கும். அதனால்தான் நம் பிரார்த்தனையின் 2வது வரியில் நாங்கள் இன்னும் ஆசைகளுக்கு அடிமையாயிருக்கிறோம் என்று உள்ளது. இந்த ஆசைகள் இல்லாத வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை கற்பனை செய்து பாருங்கள். ஐக்கியமடையும் கருத்து உட்பட எல்லாவற்றையும் நம் மாஸ்டரிடம் ஒப்படைத்து விடும் பொழுது எதுவா இருந்தாலும் அதை அப்படியே நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியும். இப்ப இன்னும் கீழே போறாரு.
தியானம் பண்றேன், மாஸ்டரோட 2.5 கலக்கிறேங்கிற கருத்தை கூட என்னுடைய தேவையாக வைத்துக் கொள்ளாமல், அது எனக்கு அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லப்பா, நீங்க என்ன கொடுக்குறீங்களோ கொடுங்க அப்படிங்கிற அளவுக்கு, ஈவன் இந்த ஸ்பிரிச்சுவல் ப்ராக்ரஸ்ங்கிற கருத்தை கூட என்னுடைய தேவையாக வைத்துக் கொள்ளாமல் மாஸ்டர்கிட்ட கொடுத்துட்றேன் அப்படின்னா, தியானம் நல்லா இல்லைன்னா எனக்கு எதையே வருத்தம் வரப்போதா? மாஸ்டர் என்ன கவனிக்கலன்னு எனக்கு ஏதாவது வருத்தம் வரும்? மாஸ்டருடைய விருப்பம், அவர் என்ன செய்யறாரோ செய்யட்டும். 10 நாள்ல ஒரே ஒரு நாள் தான் தியானம் நல்லா இருந்துச்சு, ஆஹா இன்னைக்கு எனக்கு நல்லா இருந்துச்சு தியானம், அவ்வளவுதான். ஏன்னா ஒப்படைச்சாச்சு மாஸ்டர்கிட்ட. அவர் என்ன கொடுக்குறாரோ அதை தாண்டி எனக்கு எதுவுமே தேவையில்லை அப்படிங்கும் பொழுது எது கிடைத்தாலும் சந்தோஷப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வருகிறது. முதலில் என்னுடைய பந்து, என்னுடைய விளையாட்டு, என்னுடைய மட்டை என்று இருந்தது. இப்போது அன்பிற்குரிய தலைவரே, இது உங்களுடைய விளையாட்டு, நீங்கள் விரும்பும் விதத்தில் விளையாடுங்கள், நான் அதை பார்த்து கொண்டிருக்கும் ஒரு சாட்சி மாத்திரமே என்று ஆகிறது. அதனாலதான் பொசசிவ்னஸ்ல இருந்து பிலாங்கிங்னஸுக்கு போகணும் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுதான் முதல் புள்ளியினுடைய மிகப்பெரிய ட்விஸ்ட். பொசசிவ்னஸ்ங்கிறது முதல் புள்ளியில கீழே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். எல்லாத்தையும் என்னுடையது அப்படின்னு நினைக்கிற தன்மை. அப்ப என் வீடு, என் குடும்பம், என்னுடைய மனைவி, என்னுடைய கணவர், என்னுடைய பிள்ளை, என்னுடைய மாணவர்கள், என்னுடைய அலுவலகம், ஏன் இடம், ஏன் மரியாதை, இப்படின்னு நான் ஒன்னொன்னு என்னோடது அப்படிங்கும் பொழுது அங்கதான் நம்முடைய மகிழ்ச்சிக்கான திறவுகோல் போயிடுது. அது சரியில்லைன்னா நான் சரியில்லை. என் வீடுன்னு நான் நினைக்கிறேன், அந்த வீடு சரியில்லைன்னா எனக்கு மனசு வருத்தம் வருது. என் குழந்தைன்னு நான் நினைக்கிறேன், என்னுடைய குழந்தை, அந்த குழந்தை சந்தோஷமா இல்லை அப்படின்னா எனக்கு வருத்தம் வரும். அப்ப எதுவாக இருந்தாலும் ஏன் பொருள் அப்படின்னு நான் பிடிக்கும் பொழுது அந்த பொருள்ல ஒரு டேமேஜ் ஆனிச்சு. காரே இருக்கு, என்னுடைய கார் அப்படின்னா யாராவது கோடு போட்டா கோவம் வருது. ரோட்ல போறப்ப எவனோ ஒரு கார் நிக்குது, அது ஒரு 2 வீலர் கார் கோடு போட்டு போயிட்டாரா எனக்கு கோவம் வருதா, வருத்தம் வருதா? பாரு எப்படி இருக்காங்க பாரு, அதோட முடிச்சுட்டு போயிடும். அப்ப எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இந்த என்னுடைய என்னுடைய என்னுடைய. ஆனால் நீங்க இந்த பகுத்தறியும் திறனை வளர்த்து கொண்டு உண்மையான அன்பை உள்ளீடு செய்து கொண்டு தேவைகளை குறைத்து கொண்டு எல்லாத்தையும் மாஸ்டர்கிட்ட ஒப்படைக்கும் பொழுது இதெல்லாம் மாஸ்டருடையது. உண்மையிலேயே ஒன்னையும் மாஸ்டருடையது, இது மாஸ்டருடையது மாஸ்டருடையதுன்னு எல்லாத்தையும் ஒப்படைக்கும் பொழுது என்ன வரப்போகுது? அது மாஸ்டர் அதை இயக்கி கொண்டிருக்கிறார். மாஸ்டர் அவங்களுக்குள்ளார அந்த சிந்தனையை கொடுத்திருக்காரு. மாஸ்டர் அவங்களை அப்படிதான் நடந்துக்க வச்சிருக்காரு. அமைதியா பாருங்க, சாட்சி மாதிரி பாருங்க, எந்த எக்ஸ்பிரஷனும் இல்லாம பாருங்க. அப்ப என்ன ஆகுது? பிறகு அதில் நிறைய மகிழ்ச்சி வரும். வெற்றி தோல்வி என்ற கருத்துக்கே அங்கு இடம் இல்லை. ஏன்னா இன்னொருத்தர், என்னுடைய குருநாதருடையது, என் தலைவருடையது, அவர் விருப்பப்படி எல்லாம் நடக்குது. அவர் கொடுக்கறதுல இதுல நான் வெற்றி அடைகிறதுக்கு என்ன? கொடுக்கறத வாங்கிக்கிற ஒரு ஆளாக இருக்கிறேன். எந்த விதத்தில் பார்த்தாலும் நீங்கள் உங்கள் அன்பருடன் ஒன்று சேர்ந்து இருக்கிறீர்கள். அன்றொரு நாள் அமீர் குஸ்ரோ அவர்களின் அழகான வரியை பற்றி பேசினோம். மாஸ்டருடனான இந்த அன்பின் பகடை விளையாட்டில் அவர் ஜெயித்தால் நான் அவருடையவன் மற்றும் நான் ஜெயித்தால் அவர் என்னுடையவர். 2 வழிகளிலும் நாங்கள் ஒன்றாகின்றோம். ஒரு சூதாட்டம் மாதிரி 2 பேரும் பெட்டு கட்டுறோம். நான் ஜெயிக்கிறேன்னா நீங்க ஜெயிக்கிறீங்களா? ஸோ என்ன மாஸ்டர்கிட்ட நான் முழுசா ஒப்படைச்சி ஒருவேளை அவர் ஜெயிச்சிட்டா அவருடைய உடைமையாக நான் மாறி போறேன். இப்ப நான் சேஃபர் ஹேண்டுக்குள்ளார போயிருக்கேன். ஒருவேளை இந்த பந்தயம் அது சூதாட்டம், நீனா நானா? சூதாட்டத்துல அதுதானே, யாரு ஜெயிக்கிறா, நீயா நானா? இப்போ ஒருவேளை நான் ஜெயிச்சிட்டேன், மாஸ்டர் என்கிட்ட தோத்துட்டாருனாலும் மாஸ்டர் எனக்குள்ளார சரண்டர் ஆயிடுறாரு, எனக்குள்ளார வந்துடுறாரு, அப்பயும் நான் சரியாயிடும். ஆக இங்க ஒரே ஒரு விளையாட்டு தான். யார் ஜெயிச்சாலும் எனக்கு லாபங்கிறவனோட விளையாடுறவன் தான் புத்திசாலி. நான் ஒருவேளை ஜெயிச்சு உன்னுடைய உடைமையா மாறிட்டால் உன்னை விட என்ன நல்லா பாத்துக்கிறதுக்கு ஆள் கிடையாது. அதனால எல்லாத்தையும் உன்கிட்ட ஒப்படைச்சு என் வாழ்க்கை தோல்வி அடைய போறது கிடையாது. எல்லாத்தையும் ஒப்படைச்சிடலாம், தைரியமா எல்லாத்தையும் வச்சு ஆடலாம். தருமன் தன்னுடைய எல்லாத்தையும் வச்சு ஆடினாரு, என்ன தன்னுடைய மனைவி உட்பட அனைத்து பொருட்களையும் வைத்து சூதாடினாரு அப்படின்னா அவரு ஜெயிச்சிடுவோம், அடுத்த தடவையாவது ஜெயிச்சிடுவோங்கிற நம்பிக்கையில செஞ்சார். அதுல தோத்தாரு. தோத்தோன்னா அவருக்கு துன்பம் வந்துச்சு. இது சாதாரணமா எதிராளியோட ஆடும் பொழுது ஏற்படுகின்ற ஒரு விஷயம். ஆனால் மாஸ்டரோட நீங்க சூதாடுங்கள், மாஸ்டரோடு தாயக்கட்டம் விளையாடுங்க. தாயக்கட்டம்னா அவரை கூப்பிட்டு வச்சு தாயக்கட்டம் இல்ல, இங்க என்னுடைய எல்லாத்தையும் உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன், நீங்களா நானான்னு பார்த்துருவோம், எனக்கு இது வருதா நீங்க கொடுத்தது,
இது என்னுடைய அலுவலகம் என்னோடது கிடையாது. நான் வேலை பார்க்குற ஸ்கூல் வந்து என்னோடது கிடையாது, உங்களோடது. அங்க என்னுடைய ஹெச்எம் என்கிட்ட கொடுக்குற வேலைகள் நீங்க கொடுக்குற வேலை. அது எப்படி இருந்தாலும் அது அப்படியே இருந்து என்னால முடிஞ்சதை செய்வேன். தப்பா கூட செய்வேன். என்னால முடியாத என்று படிக்கிறாங்க, செய்யறேன். திட்டுறாங்க, வாங்கிக்கிறேன். எல்லாமே செஞ்சு பாக்குறேன். சூதாட்டம் தானே. முடிஞ்ச வரைக்கும் உள்ள போய் பார்ப்போம். எங்கேயாவது ஒரு இடத்துல அவர் வந்து அவர் கொடுத்ததுன்ட்டு அவர் எடுத்துக்கிட்டாரு, என்னோடது நீ நினைச்சிட்டு என்னோடதுதான் அப்படின்னு அவரு ஜெயிச்சிட்டாரு அப்படின்னால் நான் அவருடைய ஒரு ஒரு கையில போயிடுறேன். அதனால அதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கைங்கிறது வேற மாதிரி இருக்கும். ஒருவேளை நான் ஜெயித்து விட்டால் எல்லா விஷயத்திலையும் நான் முழுமையாக என்னுடைய ஆட்டிடியூட மாத்திக்கிட்டு மாஸ்டரை என்னுடையவராக நான் வந்து என்னால உள்ள வாங்கிக்க முடிஞ்சிருச்சு அப்படின்னா, நான் ஜெயிச்சிட்டேன்னாலும் இப்ப மாஸ்டர் என் இதயத்துல வந்துடுறாரு. நான் அவர் இதயத்துக்கு போனாலும் சரி, அவர் என்னுடைய இதயத்துக்கு போனாலும் சரி, இங்க வந்து ஜெயிக்கிறது நான் தான். ஏன்னா இதுல வந்து மாஸ்டர் வந்து நீ தான் எனக்கு அடிமையாகணும் அப்படின்னு சொல்லல. ஹி இஸ் ரெடி. இங்கும் அதே மாதிரிதான். நான் மாஸ்டரிடம் சரணடைவதோ அல்லது மாஸ்டர் என்னிடம் சரணடைவதோ ஒரு பொருட்டே அல்ல. நாங்கள் ஒன்றாக இருக்கிறோம். இந்த ஆன்மீக சூதாட்டத்தில் அவர் எப்போதும் தயாராக இருப்பதுடனும் எப்போதும் தன்னை முழுவதுமாக இழக்கவும் தயாராகவும் அனைத்தையும் நமக்கு அழிக்கவும் தவித்துக் கொண்டிருப்பதாகவும் முன்பொரு முறை மாஸ்டர் என்னிடம் கூறினார். இதுல என்னன்னு கேட்டா, இந்த சூதாட்டத்துல எதிராளியாக இருக்கிற மாஸ்டர் நீயா நானு போட்டி போடுறோம் மாஸ்டரோட. அவர் வந்து எப்படியாவது நீ ஜெயிச்சிட அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காரு. எப்படியாவது நீ ஜெயிச்சிடு, அப்படி நீ ஜெயிச்சிட்டீங்கன்னா எல்லாத்தையும் உன்கிட்ட கொடுத்துடுறதுக்கு நான் ரெடியா இருக்கேன். இது மாதிரி எங்கேயாவது ஒரு சூதாட்டம் உண்டா? 2 பேர் விளையாடுறாங்க, பெட்டு கட்டுறாங்க. எதிராளி என்ன நினைப்பாரு? நீ தோக்கணும், உன்னோட இருக்கிறதெல்லாம் எங்கள்கிட்ட வரணும். ஆனா நம்ம எதிராளி நீங்க விளையாடுற உங்க மாஸ்டர், அவரு என்ன நினைக்கிறாரு? எப்படியாவது நீ ஜெயிச்சா கூட நான் எப்ப நீ ஜெயிப்ப உங்ககிட்ட எல்லாத்தையும் கொடுத்துட்டு போவோம்னு தான் உன்கிட்ட விளையாண்டுட்டு இருக்கேன் அப்படின்னு இருக்கிற ஒருத்தரோட நீங்க விளையாடுறீங்க. முழுவதும் இழக்க தயாராகவும் அனைத்தையும் நமக்கு அழிக்க தவித்துக் கொண்டிருப்பதாகவும் முன்பொரு முறை மாஸ்டர் அண்ணன் கூறினார். அவர் தான் ஜெயிப்பதற்காக காத்திருப்பதில்லை. அவரிடம் உள்ள அனைத்தையும் நம்மிடம் இழந்து நமக்கு கொடுப்பதற்காக காத்திருக்கிறார். ஆகவே நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். ஒரே ஒரு பாதையை மட்டும் வைத்திருங்கள். மாஸ்டருடனான தொடர்பு ஒன்றை மட்டும் வைத்திருங்கள். ஸோ உங்களுக்கான ஒரு சிங்கிள் சேனல் எது அப்படின்னு கேட்டா, உங்களுக்கும் மாஸ்டருக்கும் இடையிலான கனெக்டிவிட்டி. மற்ற இதெல்லாமே வந்து அந்த கனெக்டிவிட்டிய வந்து இன்னும் வலுவூட்டக்கூடியதாக இருக்கணுமே ஒழிய, அந்த கனெக்டிவிட்டியில இருக்கிற எனர்ஜியை எடுத்துக்கிட்டு தான் வலுவடைவதாக இருக்கு. அப்ப எப்பயும் மாஸ்டரோட கனெக்ஷன்ல உட்காந்துருக்கேன் அப்படின்னு உட்காந்துட முடியுமா? எல்லா வேலையும் செய்ய வேண்டாமா? செய்யுங்க. எல்லா வேலையும் இந்த கனெக்ஷனை டெவலப் பண்றதுக்காக, இந்த கனெக்ஷனை மெயின்டைன் பண்றதுக்காக. இப்ப வந்து புத்தகம் படிக்கிறோம்னா விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்காக இல்ல, அந்த புத்தகம் படிக்கிற நேரம் ஃபுல்லா மாஸ்டரோட ஒரு உள்ளார்ந்த தொடர்பை ஏற்படுத்திக்கிறதுக்காக. இப்ப வந்து சாப்பிட்றோம்னா உடம்புக்காக கிடையாது. அந்த சாப்பிடுற நேரம் ஃபுல்லா இது வந்து இறைவனால் அளிக்கப்பட்டது, எனக்கு மாஸ்டரால் எனக்கு கொடுக்கப்பட்டது. இது வந்து ஒரு விதமான புலன்கள் வழியாக எனக்குள்ளார மாஸ்டர் என்னுடைய ஆன்மாவை கொடுக்குற இன்புட். இந்த நேரத்துல இத சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்க நேரத்துல மாஸ்டர் வந்து உணவின் மூலமாக எனக்குள்ளார போயிட்டு இருக்காரு. இப்படின்னு ஒரு கனெக்டிவிட்டியை டெவலப் பண்றது. ஒரு மூவி பாக்குறோம், மூவி பாக்குற நேரத்துல கூட அந்த ஒரு மகிழ்ச்சி, மாஸ்டர் இதை பார்த்துட்டு இருக்கும் எனக்கு வந்து இந்த நேரத்துல என்ன வந்து மாஸ்டர் வந்து ஒரு இது மூலமாக ஏதோ ஒரு விதத்துல ஆன்மீக சிந்தனையை எனக்குள்ளார தூண்டுறதுக்காக இதை பார்க்க சொல்லியிருக்காரு. இதுல எங்கெல்லாம் ஆன்மீக கருத்து இருக்கு. கதாநாயகன் கதாநாயகி கிட்ட ரொமான்ஸ் பண்ணாருன்னா இது மாதிரி எனக்கும் மாஸ்டருக்கும் இடையிலான ஒரு அன்பு இது மாதிரி இருக்கணும். அங்க வந்து ஒரு ஒரு வயலண்டான ஒரு சீன் வருது அப்படின்னா நமக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த வயலன்ஸ் வந்து எப்படிப்பட்டது அப்படிங்கிறத கம்பேர் பண்ணி இது இருந்துச்சுன்னா எனக்கும் மாஸ்டருக்கும் இடையிலான தொடர்பு கண்டினியூ ஆகாது. ஏன்னா ஒவ்வொரு மூவியும் வந்து நம்முடைய ஏதோ ஒரு குணாதிசயத்தை எங்கேயோ ஒரு இடத்துல எக்ஸாகரேட் பண்ணும். நம்ம அதை பார்க்கணும். அவர் எப்படி நடிச்சாருன்னு பாக்குறது நமக்கு தேவை கிடையாது. நம்ம குணாதிசயத்தை கதாநாயகனோ அல்லது வந்து காமெடி ஆக்டரோ அல்லது வந்து நடுப்புற இருக்கிற ஒரு வேற ஒரு கேரக்டரோ வந்து வெளிப்படுத்தும். நிச்சயமா இருக்கும். அந்த இடத்துல அதை நம்மளோட கம்பேர் பண்ணி இது என்னுடைய மாஸ்டரோட நான் கனெக்ட் ஆகிறதுக்கு தடையா இருக்குமே. ஏன்னா நமக்கு இருக்கிறது நமக்கு தெரியாது. அதை எக்ஸாகரேட் பண்ணி அங்க இருக்கும் பொழுது பார்த்தாதான் நமக்கே தெரியும்.
அதுக்கு பயன்படுத்துனீங்கன்னா அப்ப வந்து இணைப்பு அதிகமாகும். அப்ப மூவி பாக்குறதுல ஆரம்பிச்சு எல்லா விஷயங்களும், ஒரு சண்டை நடக்குது, ஒரு கோபம் அடைகிறீங்க, அப்ப கூட இந்த கோபம் எப்படி என்னுக்கும் மாஸ்டருக்குமான கனெக்ஷனை கொஞ்சம் வந்து தடை பண்ணுதுன்னு ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிங்களேன். கோபப்பட்டுட்டு அவங்கள்ட்ட கோபப்பட்டுட்டு அதை பத்தி யோசனை பண்ணிட்டு இருக்கிறதுக்கு பதிலா அந்த கோபம் வர்ற உணர்வு வரும் பொழுது இந்த கோப உணர்வு எப்படி நான் மாஸ்டரோட கனெக்ஷனோட இருக்கிறத தடை பண்ணுது, எப்படி அது ஹெவி ஆகுது அப்படின்னு நான் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சேன்னா என் கனெக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. ஆக எல்லா வாழ்க்கையினுடைய எல்லா விஷயங்களையும் எனக்கும் மாஸ்டருக்குமான இணைப்பை வலுப்படுத்துவதற்காக நான் பயன்படுத்துறது தான் உண்மையான பகுத்தறியும் திறன். அதுலதான் அவர் ஆரம்பிச்சார். மாஸ்டருடனான தொடர்பு ஒன்றை மட்டுமே வைத்திருங்கள், அந்த ஒரே ஒரு பாதை தான் எனக்கு. எல்லாமே இது தியானம் பண்றது, சுத்திகரிப்பு பண்றது, பிரார்த்தனை பண்றது, மிஷன் ஒர்க் பண்றது, பிள்ளைங்களை வளர்க்கறது, அல்லது வந்து அலுவலக வேலைகள், இவை எல்லாமே இந்த ஒரே ஒரு பாதையை நரிஷ்மெண்ட் மேலும் மேலும் வலுவூட்டுவதற்காக நாம் செய்கின்ற செயல்கள் எல்லாமே இதற்காகத்தான். அதுதான் வந்து மாஸ்டர் ஒரு மைனூட்டா நிலையான நினைவு அப்படிங்கிற வார்த்தையில கொண்டு வந்து அவருக்காக செய்யறேன், அவரே செய்யறாரு. அந்த கனெக்டிவிட்டியை எல்லா இடத்துலயும் மெயின்டைன் பண்றதுக்காக எல்லா வேலைகளும் செய்யறோம். எல்லா வேலையும் மாஸ்டரே செய்யறாருன்ட்டு நான் பேசாம ஒரு இடத்துல உட்கார்ந்து இருந்தேன்னா அந்த கனெக்டிவிட்டி மெயின்டைன் ஆகும். அப்ப நிறைய வேலைகள் செய்யணும். ஒவ்வொரு வேலையை ஆரம்பிக்கும் பொழுதும் கனெக்டிவிட்டியை டெவலப் பண்ணணும். ஒவ்வொரு வேலையை முடிக்கும் பொழுதும் அந்த கனெக்டிவிட்டி இருக்குதான்னு செக் பண்ணணும். இவ்வளவுதான். மற்ற அனைத்தும் இந்த தொடர்புக்கு ஆதரவு தருவதாக, அதை பலப்படுத்துவதாக இருக்கிறது. அதான் மாஸ்டர் சொல்றாரு, உங்களுக்கு வாழ்க்கையில இருந்தா ஒரே ஒரு பாதை, அது மாஸ்டருக்கும் சீடருக்குமான அந்த புனிதமான இணைப்பு பிரவாகம். மற்ற எல்லாமே அதை வலுப்படுத்துவதாக இருக்கட்டும். நம்முடைய முயற்சிகளை நீர்த்து போக செய்வதாகவோ அல்லது நம் மாஸ்டருடனான நமது தொடர்பை பலவீனப்படுத்துவதாகவோ இருக்கின்ற எந்த ஒரு செயலையும் நாம் கைவிட வேண்டும். எப்ப கைவிடுவோம்? அதுக்காக கைவிடுறதுக்கான முயற்சியில போராடிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து தொடர்பு இழந்துருவீங்க. நீங்க தொடர்பு மேல எவ்வளவு கவனமா இருக்கிறீங்களோ, அந்த தொடர்பு விட்டு போக கூடாது, விட்டு போக கூடாது, விட்டு போக கூடாதுன்னு கவனமா இருந்தீங்கன்னா அங்க வந்து அது மேல இருக்கக்கூடிய ஈர்ப்பு கொள்ள இயற்கை வந்து ரெண்டு விதமாக நம்மளை வெளில தள்ளும். ஒண்ணு வந்து நான் போற வழிக்கு முற்றிலும் பொருந்தாத கவர்ச்சிகரமான விஷயங்களை காட்டி, புலனுணர்வுகளை காட்டி என்னை வந்து இந்த கனெக்டிவிட்டில இருந்து வெளியில இருக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா, எனக்கு வந்து எதிரான விஷயங்களை எனக்கு நேரம் காட்டி அது மேல எனக்கு கோபத்தை உண்டாக்கி நான் போற வழியை விட்டுட்டு இதோட பேசிக்கிட்டு இதுகிட்ட சண்டை போட்டுட்டு இதை விட்டுட்டு இதை வச்சுட்டு நான் போக மாட்டேன் பாரு, என்னகிட்டயே வந்தேன்னு இப்படி போக என்னகிட்ட ஏதோ ஒரு விஷயத்த பலவீனப்படுத்துறதாக ஏதோ ஒரு விஷயம் என்னோட வருது அப்படின்னா அதை அலட்சியப்படுத்தணும். அதோட போய் சண்டை போட்டு நிக்க கூடாது. அதுவே விவேகம். அதை அறிந்து கொள்ள நமது பகுத்தறியும் திறன் சரியாக இருக்க வேண்டும். திரும்பி அங்கதான் வர பவர் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் எவ்வளவு இருக்கு. டிஸ்கிரிமினேஷன் அப்படிங்கிற விஷயம்தான் எல்லாத்தையும். அப்ப எனக்கு என்னன்னா தெரியணும், எனக்கும் மாஸ்டருக்குமான அந்த இழை தெரியணும், அந்த கனெக்டிவிட்டி தெரியணும். அந்த கனெக்டிவிட்டி ஒவ்வொரு நேரமும் எப்படி இருக்கு அப்படின்னு சென்ஸ் பண்றதுக்கு ஒரு இப்போ உட்காந்துருக்க பேசிட்டு இருக்கிறப்ப டக்குன்னு ஒரு ஒரு செகண்ட் கண்ண மூடி நான் மாஸ்டரோட கனெக்ட் ஆகிருக்கேன். இப்ப அந்த கனெக்டிவிட்டி இருக்குதா? கனெக்டிவிட்டி இருந்தா எப்படி இருக்கும்? எனக்கு மாஸ்டரோடைய ஒரு அருகாமையை நான் உணரணும். மாஸ்டரோட நான் இருக்கேன், மாஸ்டர் என்ன நினைச்சிட்டு இருக்காரு, இதான் இந்த என்ன அளவுல இந்த சிந்தனை இருக்குதா? இருக்கு, ஓகே. ஸோ அந்த கனெக்டிவிட்டியை வந்து அடிக்கடி நம்ம செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும், இருக்குதான்னு பார்க்கணும். கொஞ்ச நேரம் அது ஈடுபட்டால் கூட என்னால இருக்க முடியாது. இந்த கனெக்டிவிட்டியை வந்து ஹையஸ்ட் லெவலுக்கு கொண்டு போறதுதான் வந்து மைய மண்டலம். அப்ப பாபுஜியை வந்து லாலாஜி கொண்டு வந்து அந்த இடத்துல வச்சுட்டு நான் உச்சமான இடத்துல வச்சிருக்கேன் அப்படின்னா ஒண்ணுமே இல்லையே. அங்க கனெக்டிவிட்டி தவிர எதுவும் கிடையாது, ஒரே ஒரு பாதை, வேற ஒண்ணும் கிடையாது, ஒண்ணுமே இல்லை. ஆனா ஒரு நிமிஷம் கட் பண்ணவா, வேணாம் என் உயிர் போயிடும் அப்படின்னு சொல்றாரு. அந்த அந்த கண்டிஷனை விட்டு எடுத்துறவா, வேணாம் எடுக்காதீங்க, எடுத்தா என்னுடைய உயிர் போயிடும் அப்படின்னு சொல்றாரு. அந்த அளவுக்கு மிக சூட்சுமமான அந்த ஒரு இணைப்பை பெறுவதுதான் வந்து முக்கியமான விஷயம். அதற்கு எனக்கு பகுத்தறியும் திறன் வேணும். இந்த பகுத்தறியும் திறன் தான் உண்மையான விவேகம். அப்ப சாதனா சதுஷ்டயாவில முதல் விஷயம் அந்த விவேகம் அப்படிங்கிற விஷயம் எவ்வளவு பெருசு, எவ்வளவு முக்கியமானதுங்கிறத கொண்டு வர்றாரு.
அதை அறிந்து கொள்ள நமது பகுத்தறியும் திறன் சரியாக இருக்க வேண்டும். அதனால்தான் சத்யோதயம் என்ற புத்தகத்தில் பாபுஜி கூறியுள்ள கருத்துக்களின்படி சாதனா சதுஷ்டயாவின் முதல் படி விவேகம், அதாவது பகுத்தறிதலே ஆகும்.